ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன தெரியுமா மணி? நைட்டு 2 மணி. நைட்டு வந்து சாப்பிடவே இல்லை. நேற்று 6:30 மணிக்கெலாம் காலைல வெந்நீரை ஊற்றிக்கிட்டேன்னா பயங்கரமான எரிச்சல், ஒன்றுமே செய்ய முடியல. எங்கள் அம்மாவும் ஒன்றுமே கடைக்கு வேணால் வாங்கிக்கலாம், நாங்கள் கடைக்கு போய் வாங்கியாந்து கொடுக்கவும் ஆள் இல்லை, என்னால் நடக்கவும் முடியலையா. சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்னியோட மாத்திரையை போட்டுட்டு எங்கள் அம்மாவும் பட்னி. இப்போ என்னடான்னா எங்களுக்கு தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கு கால் எரிச்சல் தான் விட்டுச்சு, கால் வீங்கிடுச்சா. பார்த்தா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. முந்தானத்தே பஜ்ஜி வாங்கணும், பஜ்ஜி செய்யணும்னு சொல்லிட்டு வாழைக்காயும் மாவும் வாங்கியாந்து வச்சுருந்தேன்னா, வாழைக்காய் பறித்து வந்துச்சுன்னா மாவு வாங்கியாந்து வச்சுருந்தேன்னா, அதனால் சொல்லிட்டு இப்போ நைட்டு 2 மணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பஜ்ஜி போட போகிறேன் சாப்பிட்றதுக்கு. ஒரே ஒரு காய் பசிக்கு பஜ்ஜி செஞ்சுட்டு காட்டுறேன். ஸ்லைஸ் போட்டாச்சு, வாழைக்காய் பஜ்ஜிக்கு ஸ்லைஸ். அதான் அந்த பூ, இந்த பூவில் ஏதாவது வண்டு உக்காந்து இதுமாரி இருக்கு, காலியாக இருக்குது. ஓகே, ஸ்லைஸ் ஸ்லைஸ் ஸ்லைஸ். பார்த்தீங்களா, மாவு கரைச்சாச்சு. இந்த பதம் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக. பாருங்க, காய் எடுத்து இதில் வந்து பஜ்ஜி மாவை நான் அப்படியே போட மாட்டேன். இதை பாருங்க, கொஞ்சம் கார மிளகா பொடி, கொஞ்சம் கலர் பொடி, கொஞ்சம் உப்பு, இது 3ம் இவ்வளோ சேர்த்துருப்பேன். ஏன்னா பஜ்ஜி மாவு சல்லுன்னு இருக்கணும், எங்களுக்கு பிடிக்காது. பாருங்க, அப்படியே பச்சையை போட்டு வச்சுக்கணும். அப்படியே எடுத்து எண்ணெயில் வைக்க வேண்டியதான். வானல் அடுப்பில் வச்சுட்டேன். மாவு கரைக்கும் போதே டீயாகும் பாருங்கள், போட்டு வந்து காட்டுறேன். அம்மா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. அது அன்டைம் தூக்கம், பசி, அதான் தெரியல, கால் வலி. போகிறோம், 12 பீஸ் வந்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மணி 2:45. நைட்டு 2:45. இங்கே பாருங்கள், காலில் கொப்பளத்தை. இதோட வந்து பசி தாங்காமல் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றோம். கேட்டுங்களா? இதான் மிட் நைட் மசாலான்னு கேள்விப்பட்டுருவீங்க. இது மிட் நைட் மசாலா சமையல் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காப்பா? அம்மா நல்லா இருக்கா? பசியோடு பார்த்துருந்தாங்க எங்கள் அம்மாவும் நைட்டு. வாழைக்காய் பஜ்ஜி போட்டோமா, மொத்தம் 12 பீஸ் வந்துச்சா ஒரு வாழைக்காய். அதனால் மாவு கொஞ்சம் மீந்துச்சா, ஸோ அதனால் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அரிஞ்சு கட் பண்ணி போட்டோம். இது எங்கள் அம்மாவுக்கு வாழைக்காய் பஜ்ஜி 4 சாப்பிட்டாங்க. இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிடுப்பா. ஐயா அதை பாரு, அது 2 துண்டு செக் பண்ணி பாருப்பா. ஓட்டதே ஒரு உருளைக்கிழங்கு மாவு மீந்துச்சுன்ற அவள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பாரு. உனக்கு ஆணவம் மாமா தான். அந்த ராத்திரியில் பசிக்கு கொடுக்குறனே நீ என்னைக்கு திருப்தி போட்டிருக்க? ஆணவத்தில் ஆடாதே, சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன், பசிக்குது.